ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுகுணா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட் சைட் காளான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. வீட்லேயே செஞ்சு தரும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். வெளியே வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் செய்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு. அதனால் செஞ்சு கொடுத்துருங்க, பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு 2 பேக்கெட் காளான், அதுக்கு ஈக்குவலாக முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, இதே போதும். இதை போட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க. கொஞ்சோண்டு நான் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ரெட்டிஷ் கலருக்காக. எங்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, அதனால் கொஞ்சோண்டு இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும், நீங்கள் எந்த தண்ணியும் இது மிக்ஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. இது பிசைய ஆல்ரெடி அதை வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியதில்லை. இதை வந்து உடனே ஃப்ரை பண்ணிடுங்க. அப்படியே வச்சிங்கன்னா தண்ணி நிறையா ஓட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஆயில் ஊற்றி சின்ன சின்ன உருண்டைகளாக போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் அது கொத்தி விட தான் போகிறோம் நம்ம. இருந்தாலும் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும், உங்களுக்கு வேகம் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ்லாம் தனித்தனியாக போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இதாகிடும். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு எடுத்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ரவுண்டாக கொத்தி விடுறதுக்கு நல்லாவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் கொஞ்சம். இது போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை போட்டுட்டு எடுத்து உதுத்து வச்சுக்கோங்க. உதுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி, ரொம்ப ஆயில் வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுலேயே ஆயில் நிறையா இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் நீங்கள் ஆயில் ஊற்றினா போதும். 1 or 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றினீங்கன்னாவே போதும். ஆயில் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஆனால் போதும். கிளாஸி டைப்பில் இருந்ததுன்னா போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதுலேயே நான் டொமேட்டோ வந்து தக்காளியை வந்து அரைச்சி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் போடலாம், பட் வந்து நான் வீட்டில் செய்யலை. ஆனால் டொமேட்டோ பியூரி நான் எடுத்து அதில் இது பண்ணியிருக்கேன். அதிலே மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் தூள் இதிலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி அதில் உப்பும் இருக்கும், நம்ம வந்து ஃப்ரை பண்ணதுலேயே உப்பு இருக்குது. பட் உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரே அடியாக நீங்கள் இதிலே உப்பு போட்டு அதிலே உப்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். இதில் கொஞ்சோண்டு சோயா சாஸும் அந்த ரெட் சில்லி சாஸும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிங்க. அண்ட் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கண்டென்சி கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை எனக்கு ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த இதே வந்து காளானையும் முட்டைக்கோசையும் வறுத்து வச்சுருந்தேன், அது போட்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு அது தனியாக வேணாலும் வெஜ்ஜாகவும் அப்படி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு எக் போட்டு வேணும் அப்படின்னா அதிலே 2 முட்டை உடச்சி ஊற்றி அது கொஞ்சோண்டு பெப்பர் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எக் காளான் ரெடி ஆகிடும். இது கூட கொஞ்சோண்டு ரொம்ப கெட்டியாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தண்ணியாட்டாக வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இது ரோட் சைட் காளான் நம்ம ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி போட்டுட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வீட்டில் செய்யும்போது நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வெளியே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.